போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆகுப்பெயர். நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணத்துல கடைசி இயலே இந்த இயல் தான். அதாவது 3வது பருவத்துல 3வது இயல் இந்த ஆகுப்பெயர். ஆகுப்பெயர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் வகுப்புல மட்டும் இல்ல, 9ஆம் வகுப்புலயும் இருக்கும். நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கோம்னா, இயல் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ தொகுத்து நடத்தினா நம்ம இந்த ஒரு டாபிக் தொகுத்து நடத்தினா இது போல நிறைய டாபிக்ல அது மாதிரி வரும். ஸோ அதனால நம்ம இந்த இயல்ல இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்தலாம். 9th வரும்போது இன்னுமே டீப்பாக கூட நம்ம படிச்சிக்கலாம். டீப்பான்னு சொல்றத விட இதில் ஒரு 6 ஆகுப்பெயர் நம்ம கிளியரா படிச்சிடலாம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஆகுப்பெயரை நம்ம அங்கே படிச்சிக்கலாம். சரியா? அங்கே நடத்தும்போது நம்ம இந்த பேசிக்கை சொல்லிட்டு அதை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு 14 ஆகுப்பெயர் தான் உங்களுக்கு நியூ புக்லேயும் 9th வரையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 16 ஆகுப்பெயருக்கு நம்ம 16 ஆகுப்பெயருமே நம்ம கிளியராக முடிச்சிடலாம். நீங்கள் தொடர்ந்து வகுப்புகள் பார்த்தா நம்ம அந்த வகுப்புல உங்களுக்கு சேர்த்தே கவர் ஆகிடும். இப்போ ஆகுப்பெயர் ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் உள்ள போயிடலாம். சரியா? தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. ஒரு 2 எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். ஏன்னா ஆகுப்பெயர்லாம் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆகுப்பெயர்னா என்னன்ற அந்த கான்செப்ட் புரியணும்ல. ஒரு 16 ஆகுப்பெயர் இருக்கு. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், எண்ணளவே ஆகு பெயர், எடுத்தளவே ஆகு பெயர், முகத்தளவே ஆகு பெயர், நீட்டளவே ஆகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், ஓமையாகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர். 16 ஆகு பெயர் இருக்கு. இப்படி 16 ஆகு பெயரை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவே வரும். இந்த டாபிக்லாம் அப்படிதான். சில டாபிக்லாம் நம்ம அதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது புரியும் நினைப்போம். அப்படி கிடையாது. அந்த டாப்பிக்கை நீங்க ஒரு வாட்டி கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரும்ல. அதுக்கப்புறம் நம்ம இன்னுமே நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 16 ஆகு பெயர் நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு தொடர் கொடுத்துட்டா அந்த 16 ஆகு பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு சொல் உள்ள இருக்கும். அந்த சொல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டு நான் இதுல சொல்லிடுறேன். பண்பாகு பெயர். இது என்ன கவரா இருக்கு? பண்பாகு பெயர். ஏன்னா எது பண்பு? நிறம், அளவு, சுவை, வடிவம், இதெல்லாம் குறிக்கிறது பண்பு தானே. இப்போ இந்த 2 தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா நிறம் இருக்கு. என்ன இருக்கு? வெள்ளை, வெள்ளை. ஸோ அப்போ கான்செப்ட் இதுதான். ஒரு தொடர் கொடுத்துருவாங்க, ஆகு பெயருக்கு ஏத்த மாதிரி ஒரு சொல் அந்த தொடருக்குள்ள இருக்கும். நீங்க அந்த சொல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிச்சிட்டு அந்த சொல்லோட பொருளை மட்டும் தனியா படிக்கணும். நீங்க வந்து தொடரோட சேர்த்து படிக்கூடாது. அந்த அந்த கோடு போட்டிருக்கலாம், அந்த சொல்லோட பொருளை மட்டும் தனியா புரிஞ்சுக்கணும். இப்போ யாராச்சும் வந்து உங்கள்கிட்ட வெள்ளை என்னன்னு கேட்டான்னு சொல்லுவீங்க. இங்க நீங்க வெள்ளைன்னு படிக்கும்போது ஒரு பொருள் தரும், இங்க நீங்க வெள்ளைன்னு படிக்கும்போது ஒரு பொருள் தரும். ஆனா வெள்ளைனா நிறம் தானே. வெள்ளைனா நிறம் தான். வெள்ளைனா நிறம். இங்கேயும் அது நிறம். இது ஒரு பண்பு தான். ஸோ இப்போ நம்ம தனியா படிச்சிட்டோமா? இப்போ சேர்த்து படிக்குமா பாருங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு. இப்ப வெள்ளை என்பது எதை குறிக்குது? பசுவை குறிக்குது. வெள்ளை என்பது எதை குறிக்குது? பசுவை குறிக்குது. அடுத்து இங்க பாருங்க, வீட்டிற்கு வெள்ளை அடித்தான். இங்க வெள்ளை என்பது எதை குறிக்குது? வீடை குறிக்குதா இல்ல இதை குறிக்குதா? இல்ல இல்ல, சுண்ணாம்பை குறிக்குது. எதை குறிக்குது? சுண்ணாம்பு. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஸோ அப்ப முதல் தொடர் ஆகு பெயரே கிடையாது, 2வது தொடர் தான் ஆகு பெயர். ஏன்னா இந்த வெள்ளை என்பது எதை குறிச்சிருச்சு? பசுவை குறிச்சிருச்சு. ஸோ அப்ப இங்க இருக்கிற சொல் வந்து இந்த தொடர்ல இருக்கிற எதையுமே குறிக்க கூடாது. இது இல்லாம இங்க இல்லாத வேற ஒன்றை குறிச்சாதான் அது ஆகு பெயரே. புரியும் நினைக்கிறேன். சரி, அப்போ ஒரு தொடர் கொடுத்துட்றாங்க, அந்த தொடர்ல ஆகு பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிடணும். அந்த சொல்லோட பொருளை மட்டும் தனியா பார்க்கணும். தனியா பார்த்துட்டோமா ஒரு பொருள் கிடைக்குமா? அப்புறம் மொத்த தொடரோட சேர்த்து பார்க்கணும். அப்ப அந்த சொல் அந்த தொடர்ல இருக்கிற எந்த ஒரு சொல்லியுமே குறிக்காம வேற ஒரு சொல்ல குறிச்சாதான் அது ஆகு பெயர். இதுக்கான விளக்கம் தான் அது. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்று. சரியா? அந்த தொடர்ல இருக்கிறது கூட குறிக்கூடாது. இப்ப வெள்ளை என்பது எதை குறிச்சிச்சு? பசு குறிச்சிச்சு. அப்ப அது ஆகு பெயரே கிடையாது. ஆனா இங்க வெள்ளை என்பது எதை குறிச்சது? சுண்ணாம்பு தானே குறிக்குது. ஸோ வெள்ளை என்பது நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்புக்கு ஆகி வந்துள்ளது. ஸோ அப்ப இதுதான் அது ஆகு பெயர். ஸோ இந்த கான்செப்ட்ல நீங்க ஆகு பெயர் என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வகைக்கு போயிடலாம். சரியா? இதுல வந்து 7th ஒரு 6 ஆகு பெயர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஆகு பெயர் மட்டும் நம்ம இப்ப டீப்பா பார்க்கலாம். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் ரஃபா நடத்திடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த பிடிஎஃப்ல செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பொருளாகு பெயர் பார்க்கலாம். பொருளாகு பெயர். மல்லிகை சூடினால். இது நிறைய பேர் குழப்பமா இருக்கும். மல்லிகை சூடினால் இது ஒரு பொருளாகு பெயர். இப்ப நான் எதை கொடுப்பணும்? பொருளை கொடுப்பணும். எந்த ஆகு பெயரோ அந்த சொல்ல தான் கொடுப்பணும். இது ஒரு பொருளாகு பெயர். அப்ப இதுல எது பொருள்? மல்லிகை பொருளா சூடினால் பொருளா? எல்லாருக்கும் தெரியும் மல்லிகை தான் பொருள். ஆனா இது இருக்க மிகப்பெரிய குழப்பம் என்ன தெரியுமா? நிறைய பேர் மல்லிகைனா பூன்னு சொல்லிடுவாங்க. நம்ம லைஃப்ல வந்து சில விஷயத்த பழகிட்டோம். அது இலக்கண முறைப்படி பிழையாவே இருந்தாலும் சரி, அதை நம்ம சரின்னு நினைச்சுக்கிறோம்.
ஸோ மல்லிகை என்பது பூ கிடையாது, மல்லிகை என்பது செடி தான். மல்லிகை என்பது அது செடி தான். ஸோ நீங்க காலம் ஃபுல்லா பழகணும் ஒரு விஷயத்த நான் ஒரு வாட்டி சொன்னா மைண்ட் மாத்திக்க போறது இல்லைல்ல, ஒரு கான்செப்டோட புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் முதற் பொருள்னா என்ன, சினை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதற் பொருள்னா என்ன, மனிதன். மனிதன் மொத்தமா பார்த்தா முதற் பொருள். கை, காலு, மூக்கு, கண்ணு ஒரு ஒரு உறுப்பா பார்த்தா அது சினை. ஒரு மரமா பார்த்தா அது ஒரு முதற் பொருள். இலை, காய், கனி, பிஞ்சுன்னு பார்த்தா அது சினை. சரியா? ஸோ இப்போ இது போலதான் நம்ம பனை மரம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமா, பனை ஓலன்ற வார்த்தையை பயன்படுத்துவோமா, பனம் பழன்ற வார்த்தையை பயன்படுத்துவோமா, பனம் பூன்ற வார்த்தையை பயன்படுத்துவோமா? நம்ம வெறுமனே பனைன்னு சொன்னா அது எதை குறிக்கும்? ஓலையோ பூவையோ பழத்தையோ குறிக்காது, மரத்தை தான் குறிக்கும். சரியா? ஸோ வெறுமனே பனை வெள்ளம் கூட இருக்குல்ல, ஸோ இப்போ பனைன்னு சொன்னா மரத்தை தானே குறிக்குது. அது போல நம்ம மல்லிகை பூன்னு சொல்லலாம், மல்லிகை செடின்னு சொல்லலாம். வெறுமனே மல்லிகைன்னு சொன்னா அது செடியை தான் குறிக்கும். இலக்கண முறைப்படி இதுதான் சரி. ஸோ உங்க மைண்டை நீங்க மாத்திக்கணும். ஸோ மல்லிகைனா அது செடி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு தொடர் இருக்கு, அந்த தொடர்ல ஆகு பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்ல கோடு போட்டுட்டோம். கோடு போட்டு அது பொருளையும் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ சேர்த்து படிச்சு பார்க்கலாமா? மல்லிகை சூடினால் எப்படி செடியை சூட முடியும்? ஸோ அப்ப செடியை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வந்துள்ளது. ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவதன் ஆகு பெயர். ஸோ கரெக்டா செட்டது பாத்தீங்களா? ஸோ அப்ப செடியை குறிக்காமல் எதுக்கு ஆகி வருது? பூவுக்கு ஆகி வருது. ஸோ இதான் அது பொருளாகு பெயர். ஸோ அப்ப பொருளை குறிக்காமல் எழுதி போட்டுறேன். பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வந்துள்ளது. இதை நீங்க பல ஆங்கில படிச்சு மைண்ட்ல கிளியரா வச்சுக்கணும். பொருளாகு பெயர் பொருளை குறிக்காது, அவ்வளவுதான். எந்த ஆகு பெயருமே அதை குறிக்காது, வேற ஒன்னதான் குறிக்கும். சரியா? சோ இப்ப பொருளாகு பெயர் எதை குறிக்காது? பொருளை குறிக்காது. வேற எதை குறிக்கும்? சினையை குறிக்கும். சோ இதுக்கு விளக்கத்தை பாத்துங்க. பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் என்னப்படும். இதுல பல வகையில குழப்ப வாய்ப்பு இருக்கு. சரியா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் போட்டுருவாங்க. தப்பு. பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் தான். நம்ம இது கூட சேர்த்து சினையாகு பெயரும் பார்த்தா அந்த குழப்பம் கிளியரா நீங்கிடும். சரியா? ஆர்டர் படி பார்க்கும்போது பொருள், இடம், காலம், சினை 4 தான் இருக்கும். நான் இங்கே அதை சேர்த்து நடத்துறேன். 2 குழப்பத்தையும் நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க. தலைக்கு ஒரு பழம் கொடு. நான் சொல்லிடுறேன், சினையாகு பேர் தான். நான் சொல்றேன் எந்த ஆகு பேரு அதுக்கு அதை சொல்லதானே கோடு பண்ணணும். இது ஒரு தொடர், இல்ல இது சினை, தலை என்பது சினை. நான் கோடு போட்டு அதை மட்டும் தான் பார்க்கணும். சரியா? இது ஒரு உறுப்பு தானே, இது ஒரு உறுப்பு. சோ அப்ப என்னது? சினை. இப்ப நான் தனியா பாக்குறேன், தலை என்பது ஒரு உறுப்பு, சினை. இப்ப நான் சேர்த்து படிக்கலாமா? தலைக்கு ஒரு பழம் கொடு. எப்படி நம்ம தலைக்கா கொடுப்பாங்க? சோ அப்ப யாரு கொடுப்பாங்க? மனிதனுக்கு கொடுப்பாங்க. சோ அப்ப தலை என்பது தலையை குறிக்காமல் யாருக்கு ஆகி வந்திருக்கு? மனிதனுக்கு ஆகி வந்திருக்கு. யாருக்கு ஆகி வந்திருக்கு? மனிதன். மனிதன் என்பது சினையா பொருளா? முழு பொருள். சரியா? சோ அப்ப எதுக்கு ஆகி வந்திருக்கு? பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. சோ அப்ப சினையை குறிக்காமல் எதுக்கு ஆகி வந்திருக்கு? பொருளுக்கு ஆகி வந்திருக்கு. சோ மேல இருக்கிறது 1 பொருளாகு பெயர், இங்க இருக்கிறது 4 சினையாகு பெயர். நான் ஆர்டரா சொல்றேன். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர். சோ அப்ப 1 நான் நடத்திடுறேன் சேர்த்து வச்சு. சோ இதுல இருந்தா உங்களுக்கு குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு தொடர் கொடுத்துறது என்ன ஆகு பெயர் கேட்டா யாரும் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு குழப்பம்னா இதை குழப்ப வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நல்லா கிளியரா படிச்சுக்கலாமா? பொருளாகு பெயர் பொருளை குறிக்காது. எதை குறிக்கும்? சினையை குறிக்கும். சினையாகு பெயர் சினையை குறிக்காது. எதை குறிக்கும்? பொருளை குறிக்கும். இதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொன்னா குழப்பம் தான் வரும். சரியா? ஒரு ட்ரீக்கல் பண்ணிட்டு எடுத்து போயிடலாமா? மல்லிகை சூடினால், இதுல எது பொருள்? மல்லிகை. மல்லிகை என்பது என்னது? பூ கிடையாது, செடிதான். சரியா? மல்லிகை என்பது என்னது? செடிதான். இப்ப நான் சேர்த்து படிக்கிறேன். மல்லிகை சூடினால் எப்படி செடியை சூட முடியும்? சோ செடியை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வந்துள்ளது. பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வந்துள்ளது. அதனால இது பொருளாகு பெயர். அடுத்தது பாருங்க, தலைக்கு ஒரு பழங்கொடு. இது ஒரு சினையாகு பெயர். இதுல சினை, தலை, சினை. அதன உறுப்பு தானே அது. உறுப்புனா சினை. மொத்தமா பார்த்தா அது ஒரு முதற் பொருள். அவ்வளவுதான். இப்ப நான் சேர்த்து படிக்கிறேன். தலைக்கு ஒரு பழம் கொடு. சோ இப்ப தலைக்கா பழம் கொடுக்குறாங்க. தலை என்பது தலையை குறிக்காமல் யாருக்கு ஆகி வரும்? மனிதனுக்கு ஆகி வருது. இப்ப ஊர்ல கிராமத்துல சீட்டு கட்டலாம் விடுவாங்க, பாத்தீங்களா? ஒரு கை குறையுதுன்னு வாங்கல. கை என்பது சினை தானே. தனி அப்ப உங்களுக்கு பாரு, அந்த கான்செப்டே அதுதான். ஒரு தொடர்ல நீங்க எந்த ஆகு பேர் அந்த சொல்ல கண்டுபிடிச்சு சொல்ல மட்டும் தனியா தான் பார்க்கணும். நீங்க கைன்னு சொன்னா சினை தானே. ஒரு கை குறையுதுன்னா கையா குறையுது. கை என்பது கையை குறிக்காமல் மனிதன் தானே குறிக்குது. அதுவும் சினையாகு பேர் தான். சரியா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சு. அடுத்து பார்க்கலாமா? அதுக்கப்புறம் இருக்க 4மே ரொம்ப ஈஸி. இடவாகு பேர்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இடவாகு பேர் பாருங்க 2. வகுப்பறை சிரித்தது. இது ஒரு இடவாகு பெயர். இதுல எது இடம்? ஃபர்ஸ்ட் நான் திரும்ப அதே கான்செப்ட் தான் வரேன். ஒரு தொடர் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகு பெயரோ அந்த ஆகு பெயரான சொல்ல முதல்ல கோடு பண்ணணும். வகுப்பறை.
இது என்னது இடம். நீங்க தனியா பாருங்க, வகுப்பறை என்பது என்னது இடம். இப்ப சேர்த்து படிக்கலாமா? வகுப்பறை சிரித்தது. எப்படி இடம் சிரிக்கும்? சோ இப்ப வகுப்பறை என்பது வகுப்பறையை குறிக்காமல், இடத்தை குறிக்காமல், அந்த இடத்துல இருக்கிற மாணவர்களை குறிக்கும். யாரை குறிக்கும்? மாணவர்களை குறிக்கும். அதனால இது என்ன பெயர்? இடவாகு பெயர். ஆனா பொருளாகு பெயர் சினையாகு பெயர்ல வந்தது போல இதுல கான்டென்ட் என்னது, அதோட கருத்து கிளியரா வராது. உங்களை ஒரு கூற்றுப்படி கேட்டு குழப்பணும்னா அது பொருளாகு பெயரும் சினையாகு பெயரும் மட்டும் தான் கேட்பாங்களே தவிர இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுல நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். அங்க சொல்லலாம்ல, பொருள் பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வரும், சினை சினையை குறிக்காமல் பொருளுக்கு ஆகி வரும். இங்க அப்படி சொல்ல முடியாது. சரியா? சோ இப்ப இடம் இடத்தை குறிக்காமல் மாணவர்கள் ஆகி வரும். இது போலதான் சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மட்டைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. அப்படியே பாருங்க, மட்டைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது ஒரு இடவாகு பெயர். நீங்க எதை கூட போடுவீங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது என்னது? இடம். சரியா? அப்ப தனியா படிக்கிற இடம். இப்ப சேர்த்து படிக்கலாமா? சோ மட்டைப்பந்து போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடு வெற்றி பெற்றுச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள். அந்த இடத்துல இடம் இடத்தை குறிக்காம வீரர்கள் ஆகி வருதா? இங்க இடம் இடத்தை குறிக்காம மாணவர்கள் ஆகி வருதா? சோ இப்ப இதெல்லாம் தொடரை பொறுத்து நம்ம போட்டுக்கிறதா. ஆனா பொருளாகு பெயர் சினியாகு பெயர் அப்படி கிடையாது, கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். சோ அது முக்கியமானது. இடவாகு பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து போயிடலாமா? காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால். காலவாகு பெயர்னா காலத்தை கொடுப்போம், அவ்வளவுதான். காலம் எது? டிசம்பர். இது ஒரு காலம், மாதம் தானே. டிசம்பர் சூடினால். எப்படி காலத்தை சுட முடியும்? ஒரு மாசத்தை சுட முடியும். டிசம்பர் என்பது காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தில் பூக்கின்ற பூவை குறிக்கும். எதை குறிக்கும்? டிசம்பர் பூவை குறிக்கும். காலம் காலத்தை குறிக்காமல் வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது காலவாகு பெயர். நான் அப்பயே சொல்லிட்டேன், பொருளாகு பெயர் சினையாகு பெயர் மட்டும் அக்யூரேட்டா சொல்ல முடியும். பொருள் பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வரும், சினை சினையை குறிக்காமல் பொருளுக்கு ஆகி வரும். மற்றதுலாம் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அந்த தொடருக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து போயிடலாமா? 3 4 தான் நம்ம பார்த்துட்டோமே. 4 தானே அது சினையாகு பெயர். இருக்கு பாருங்க. ஸோ பொருளாகு பெயரும் சினையாகு பெயர் நம்மளை ஒன்னாவே நடத்திட்டேன். அடுத்தது இடவாகு பெயர் பார்த்தோம், இப்ப காலவாகு பெயர் பார்த்தோம். அடுத்து பண்பாகு பெயர். அடுத்து என்னது? 5 பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான். பண்புனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. நிறம், அளவு, சுவை, வடிவம், இதெல்லாம் குறிச்சா பண்பு. மேக்சிமம் மை விகுதி வந்தாலே இது பண்பா தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இப்ப எடுத்துட்டு கருமை, செம்மை, இளமை, முதுமை, வெறுமை, பசுமை, இது மாதிரி நிறைய எல்லாமே பண்பு தான். ஸோ மெயினா நிறம், அளவு, சுவை, வடிவம், இதெல்லாம் குறிச்சா அது பண்பு. ஸோ அப்ப இனிப்பு தின்றான் தானே சொல்லிட்டேன், அது பண்பாக போயிடும். அப்ப இதுல எது பண்பு? இனிப்பு. ஸோ அப்ப நான் கோடு போட்டேன்னா நீங்க இனிப்பு என்னொன்னு தின்பண்டம் அப்படிலாம் யோசிக்கலாம், சக்கரை வெள்ளம் யோசிக்கலாம். இலக்கண முறைப்படி இனிப்பு என்பது ஒரு பண்பு, அவ்வளவுதான். இனிப்பு என்பது ஒரு பண்பு. ஸோ திரும்ப சொல்றோம், நம்ம இலக்கணம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம நார்மலா பழகிற வாழ்க்கை மைண்ட் செட்டோட பார்த்தா புரியாது. சரியா? நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தை தான் படிக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்ல போய் இனிப்புன்னு கேட்டா நீங்க தின்பண்டம்னு சொல்லக்கூடாது, இனிப்பு பண்புன்னு சொல்லணும். ஒரு இன்டர்வியூ போறீங்க, ஸோ இலக்கணம் நீங்க ஒரு தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இன்டர்வியூல தமிழ் தொடர்பான ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. நீங்க காலேஜ்ல ஒரு BA MA தமிழ் முடிச்சிருந்தா நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம்ல குரூப் 2 எஸ்ஐ ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா அங்க கேட்க வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ இப்போ இனிப்பு என்பது என்னன்னு கேட்பாங்க இலக்கண முறைப்படி. நீங்க தின்பண்டம்னு சொன்னா வேலைக்காவது. இனிப்பு என்பது ஒரு பண்புன்னு சொல்லணும். இனிப்பு என்பது அது ஒரு பண்பு. ஸோ அப்ப இனிப்பு தின்றான், எப்படி பண்பு திங்க முடியும்? ஸோ அப்ப இது பண்பை குறிக்காமல் தின்பண்டத்திற்கு ஆகி வந்துள்ளது. எதுக்கு ஆகி வந்திருக்கு? தின்பண்டம். ஸோ புரியுதா? இதானது பண்பாகு பெயர். அது போலதான் மஞ்சள் பூசினால். மஞ்சள், மஞ்சள் என்பது ஒரு நிறம், அதுவும் பண்பு தானே. ஸோ எப்படி பண்பு பூச முடியும்? ஸோ மஞ்சளை பூசாமல் மஞ்சள் ஆகிய கிழங்க தானே பூசுறாங்க. ஸோ இது போல நிறைய எடுத்துக்காட்டு 9th இருக்கு. நம்ம 9th பார்க்கணும், கொஞ்சம் டெப்தாவே பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு நீங்க 7th இருக்கிற ஆகு பெயர் என்னன்னு தெரிஞ்சு இதுதான் அதிகபட்சம். ஒன்று குறைச்சலாம் நடத்தல, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் போதும். சரியா? ஸோ இப்போ பண்பாகு பெயர்னா பண்பை குறிக்காமல் வேற ஒன்றிற்கு ஆகி வரும். அது எதவனா இருக்கும், தொடருக்கு ஏற்ற மாதிரி தான். வெள்ளை அடித்தான், அதை வச்சுங்களேன், வெள்ளை அடித்தான். உங்களுடைய யாராச்சும் வெள்ளைனா கேட்டா நீங்க சுண்ணாம்பு சொல்ல போறீங்க, வாய்ப்பே கிடையாது. வெள்ளைனா கேட்டா நிறம், வெள்ளை என்பது நிறம், அதுவும் பண்பு தான். நிறம் பண்பு எப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ குழப்பிக்காதீங்க, நிறம் பண்பு எப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ பண்பை அடிக்க முடியும், சுண்ணாம்பு தான் அடிக்க முடியும். ஸோ வெள்ளை என்பது வெள்ளை நிறத்தை குறிக்காமல் சுண்ணாம்புக்கு ஆகி வந்துள்ளது. எதுக்கு ஆகி வந்திருக்கு? சுண்ணாம்புக்கு ஆகி வந்திருக்கு. அதனால இது பண்பாகு பெயர். லாஸ்ட்ல தொழிலாகு பெயர். லாஸ்ட்ல என்னது? தொழிலாகு பெயர். ஏன் இதுக்கு பேரே எழுதுறேன்னா இருக்கிற இதான் கொஞ்சம் குழப்பமானது. தயவு செஞ்சு உங்களுக்கு தொழிற்பெயர் நான் நடத்திருக்கு. சரியா? அதுக்கான வீடியோ லிங்கை கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா புரியும். ஏன்னா தொழிற்பெயர்ல கிளியரா இருந்தாதான் தொழிலாகு பெயர் புரியும். ஸோ தொழிற்பெயர் உங்களுக்கு தெரியலன்னா தொழிலாகு பெயர் புரியாது. ஸோ அப்போ தயவு செஞ்சு உங்களுக்கு தொழிற்பெயர் தெரிஞ்சா நீங்க இதை பாருங்க, தெரியலன்னா அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா கிளியரா புரியும்.
ஏன்னா அது புரிய வைக்க முடியாது. அதுதான் பொங்கல் தின்றான். பொங்கல் தின்றான். ஏன்னா நம்ம மல்லிகை கூட உங்களை சொல்லி புரிய வச்சுட்டோம். மல்லிகை என்பது பூ கிடையாது, செடின்னு. இது உணவு கிடையாதுன்னு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. இது உணவு கிடையாது. இலக்கண முறைப்படி பொங்கல் என்பது ஒரு தொழிற்பெயர். அதுனா தொழிற்பெயர் ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர். ஒரு தொழிற்பெயர்னா எப்படி இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம தொழிற்பெயரை நடத்திருக்கோம். ஒரு தொழிற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், விகுதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். தல், அல், அம், ஐ, கை, வை, மை, கு, பு, உ, டிவிசி இந்த விகுதிலாம் இருந்தால் தொழிற்பெயரா இருக்கும். இது மட்டும் போதுமான்னு கேட்டா இல்ல. பகுதியில ஒரு வினை பகுதி இருக்கணும். சோ பாக்குறதுக்கு வினைச்சொல் போலதான் இருக்கும், ஆனா அது வினைச்சொல் கிடையாது, ஒரு பெயர் சொல். இப்படி இருக்கிறது எதுனா தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும். சரியா? சோ ஒரு தொழிற்பெயர்ல பாக்குறதுக்கு வினை இருக்கும், ஆனா அது வந்து வினைச்சொல் கிடையாது, ஒரு பெயர் சொல். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஆடல். ஆடல் என்பது ஒரு வினைச்சொல்லே கிடையாது, ஒரு பெயர் சொல். ஆடு பிளஸ் அல், இது எப்படி பிரிக்கலாம்? ஆடு பிளஸ் அல். பாருங்க, அல் என்பது ஒரு தொழிற்பெயர் விகுதி இருக்கா, ஆடு என்ற வினை இருக்கா, அந்த வினைக்கே ஒரு ஆடுறது ஒரு வினை, அந்த வினைக்கே ஒரு பெயர் வைக்கிறது தான் அது தொழிற்பெயர். வினைனா தானே தொழில். சோ அப்ப அது போல இந்த பொங்கலை எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. பொங்கு பிளஸ் அல். பொங்கிறது ஒரு வினை, பொங்கிறது ஒரு வினை, அந்த வினைக்கே பேர் வைக்கிறாங்க, அதுதான் பொங்கல். சோ நம்ம காலங்காலமா பொங்கல் சாப்பிட்டு பழகிட்டோம், நீங்க அது உணவுன்றதை உடைச்சிருங்க. இலக்கண முறைப்படி பாருங்க. சோ பொங்கு பிளஸ் அல், உங்க தொழிற்பெயர் நடத்திருப்பேன். அல் தொழிற்பெயர் விகுதி இருக்கா, வினை பகுதி, ஒரு வினை பகுதியும் ஒரு தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வந்தாலே அது ஒரு தொழிற்பெயர் தான். சோ அது கிளியரா தெரியுது இல்ல? சோ கு, இக்கு பிளஸ் உ, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இக்கு குடலானது கா. சோ பொங்கல் கிடைச்சிருமா? சோ இப்ப பொங்கல் என்பது ஒரு தொழில். பொங்கல் என்பது ஒரு தொழில். இப்ப படிக்கலாமா? நான் பாருங்க, எது எனக்கான சொல்லுன்னு கண்டுபிடிச்சேன், அதுக்கு என்ன பொருள் நான் எழுதிட்டேன். இப்ப சேர்த்து படிச்சு பார்க்கலாமா? பொங்கல் தின்றான். எப்படி தொழிலை திங்க முடியும்? சோ இப்ப தொழில், தொழிலை குறிக்காமல் உணவுக்கு ஆகி வந்துள்ளது. எதுக்காகி வந்திருக்கு? உணவுக்கு ஆகி வந்துள்ளது. அது உணவு தாண்டான்னு கேட்கக்கூடாது. இதான் நான் சொன்ன மாதிரி இதை மாத்திக்கிறது உங்க மைண்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இலக்கண முறைப்படி பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வற்றல் தின்றான், அதையும் பார்க்கலாமா? வற்றல் தின்றான். வற்றல் தின்றான். பொங்கல் தின்றான், பொங்கல் உண்டான், எப்படி வேணா வச்சுக்கலாம், அதுல பெருசா குழப்பிக்காதீங்க. வற்றல் தின்றான், இதுல எது தொழில்னா வற்றல். எப்படி தொழில் சொல்றேன், எப்படி பிரிக்கலாம்? வரு பிளஸ் அல், வரு பிளஸ் அல். தொழிற்பெயர் விகுதி இருக்கா, வருன்றது வினை தானே, இந்த வரு பிளஸ் அல் தான் வற்றல்னு மாறும். திரும்பவும் சொல்றேன், இது இலக்கணம். உங்களுக்கு நான் புணர்ச்சியில 2 பார்ட் நடத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன விதி தான் வரப்போகுது. விதி தெரியலனா கூட உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்ல. சோ அந்த குழப்பம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த புரியாம ஆக்குறது, அதுதான். சோ அப்ப நீங்க புணர்ச்சி நம்ம பொதிகை தின்ற வகுப்புல இருக்கு, பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அதுல நான் ஒரு விதி நடத்திருப்பேன், தன்னொற்று இரட்டல். நிலைமொழியோட இறுதி எழுத்து டூ ரூவா இருந்தா ஒற்றை இரட்டிக்கலாம். சரி, இப்ப எடுத்துக்காட்டு சோறு பிளஸ் பானை சோற்று பானை, முரடு பிளஸ் காலை முரட்டு காலை, கிணறு பிளஸ் தவளை கிணற்று தவளைன்னு பார்த்திருப்போம்ல. சோ அப்ப வரு என்பது எப்படி மாறும்? வற்று மாறும். வற்று பிளஸ் அல். இப்ப ரூ எப்படி பிரிக்கலாம்? இரு பிளஸ் உ, உயிர் வரும் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இரு கூட்டலாம் ரா, வற்றல் கிடைக்குதா? சோ அப்ப புணர்ச்சின்றது எவ்வளவு முக்கியம் தெரியுதா? சோ இப்ப வற்றல்ல அல் என்ற தொழிற்பெயர் விகுதி இருக்கு, வரு என்ற வினை பகுதி இருக்கு. அப்ப இதுவும் ஒரு தொழில் தான். வற்றல் என்பது அது ஒரு தொழில். சோ அப்ப வற்றல் தின்றான். எப்படி தொழிலை திங்க முடியும்? சோ அப்ப தொழில், தொழிலை குறிக்காமல் உணவுக்கு ஆகி வந்துள்ளது. சோ அப்ப நீங்க கவனிச்சு திருப்பீங்க, பொருளாகு பெயர்னா பொருளை குறிக்காது. சரியா? இடவாகு பெயர்னா இடத்தை குறிக்காது, காலவாகு பெயர்னா காலத்தை குறிக்காது, சினையாகு பெயர்னா சினையை குறிக்காது, பண்பாகு பெயர்னா பண்பை குறிக்காது, தொழிலாகு பெயர்னா தொழிலை குறிக்காது. ஆகு பெயர்னாலே அதான், ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவதுதான் அது ஆகு பெயர். அந்த கான்செப்ட் தானே. சோ அப்ப எந்த ஆகு பெயருமோ அதை குறிக்காது, வேற ஒன்னதான் குறிக்கும். அப்ப இது தொழிலாகு பெயர் தானே. தொழிலாகு பெயர் ரெண்டிலும் தொழில், தொழிலை குறிக்காமல் உணவுக்கு ஆகி வந்துள்ளது, இதுதான் தொழிலாகு பெயர். சோ இதுதான் உங்களுக்கு 7th கொடுத்திருக்க ஆகு பெயர். இந்த 6 ஆகு பெயர் தான். சரியா? இன்னும் சொல்ல போனா இந்த 6 ஆகு பெயர்னா கான்செப்டே நிறைய இருக்கு. இதை தவிர்த்து இருக்குன்னு 10 ஆகு பெயர்கள், அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இருக்கிற அளவு கூட கான்செப்ட் அதுல இருக்காது. உங்களுக்கு தெரியும், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் ரொம்ப பேசிக்கா இருக்கும். இருந்தாலும் நம்ம அதையும் கிளியரா பார்க்கலாம். சின்ன சின்ன கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்களே, அந்த இடம் தான் நம்ம ஏமாறுற மாதிரி இருக்கும். சரியா? சோ டிவிஷன் மட்டும் நம்ம பிடிஎஃப்ல பார்க்கலாம். சில நேரம் அது ஆகு பேராவே இருக்காது, அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். இது போல ஏமாத்திடுவாங்க. சரியா? நீங்க உடனே வெள்ளையை பார்த்து நிறம் போட்டு இது வந்து பண்பாகு பேர் போட்டக்கூடாது. ஒன்றன் பேர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பேர். அந்த தொடர்ல இருக்கிறதே குறிச்சிட்டு அது ஆகு பேரே கிடையாது. சரி, அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஆகு பெயர்ன்ற கான்செப்டே அதுதான். அடுத்து பாருங்க, பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள். சோ பொருள், பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். அடுத்தது பாருங்க, சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழங்குடு. சினை, சினையை குறிக்காமல் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர்.
அடுத்து பாருங்க, வகுப்பறை சிரித்தது. இடம் இடத்தை குறிக்காமல் மாணவர்கள் ஆகி வருவது இடவாகு பெயர். காலவாகு பெயர். டிசம்பர் என்பது ஒரு காலம், ஒரு மாதம். காலம் காலத்தை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர். அடுத்து பண்பாகு பெயர் பாருங்க, பண்பு பண்பை குறிக்காமல், அது இங்க வந்து கரெக்டா சொல்ல முடியாதுல்ல. சோ இங்க பண்பு பண்பை குறிக்காமல் தின்பண்டத்துக்கு ஆகி வருது. இங்க பண்பு வந்து பண்பை குறிக்காமல் சுண்ணாம்புக்கு ஆகி வருது. சோ பொருளாகு பெயர் சினையாகு பெயர் மட்டும் ஏன் இப்போ வந்து டிஃபரெண்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து லாஸ்ட்ல தொழிலாகு பெயர். தொழில் தொழிலை குறிக்காமல் எதுக்கு ஆகி வந்திருக்கு? உணவுக்கு ஆகி வந்திருக்கு. சோ இப்போ பிடிஎஃப்ல பார்க்கலாமா? ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஆகு பெயர்கள் 6 வகைப்படும், 16 வகைப்படும். ஆகு பெயர் எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். சரியா? நான் வச்சேன், இதான் கரெக்ட். 6th பேசிக்கா கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பார்க்க போறது 6 ஆகு பெயர். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர். ஃபர்ஸ்ட் பொருளாகு பெயர் பார்க்கலாமா? பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இதெல்லாம் புரிஞ்சது போலதான் இருக்கும், ஆனா ரொம்ப கஷ்டம். நான் சொன்னதை நீங்க கிளியரா புரிஞ்சுங்க. சரியா? பாருங்க, மல்லிகை சூடினால். மல்லிகை என்பது ஒரு முழு பொருளின் பெயர். நான் சொன்ன ஒரு முழு பொருளின் பெயர். முழு பொருளின் பெயர்னா அது செடி தானே. முழு பொருளா தானே செடி. அதுல இருக்க ஒரு சின்ன உறுப்பு தானே பூ. சோ மல்லிகை என்பது ஒரு செடி தான். மல்லிகை என்பது ஒரு செடி தான். அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது. எதை குறிக்குதான்? அது பூவை குறிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப செடி செடியை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வந்திருக்கு. பொருள் பொருளை குறிக்காமல் சினைக்கு ஆகி வந்திருக்கு. அது பொருளாகு பெயர். பொருளாகு பெயரை முதலாகு பெயர் என அழைப்பர். ஆமா, சிம்பிளா நம்மளை ஏமாத்திடுவாங்க தெரியுமா? உங்களை எக்ஸாம் போறீங்க, மல்லிகை சூடினாலும் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏல வந்து பொருளாகு பெயர் இருக்கும். நீங்க ஆர்வத்துல டக்குன்னு ஏன்னு அடிச்சுட்டு வந்துருவீங்க. ஆப்ஷன் சில வந்து முதலாகு பெயர்னு கொடுத்து ஆப்ஷன் டில ஏ மற்றும் சி சரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்குவம் நம்மளுக்கு வேணும். சரியா? ஸோ எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஒரு மார்க் முக்கியம். ஸோ ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இல்லை நம்ம டெஸ்ட்ல இருந்து கத்துக்கலாம் நிறைய விஷயம். சரியா? ஸோ டெஸ்ட் எழுதுறது முக்கியம் கிடையாது. டெஸ்ட் எழுதிட்டு நம்ம தப்பு பண்றோம்ல, அது என்ன தப்புன்னு நம்ம என்னைக்கு அதை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு தான் வளரும்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு நீங்க டெஸ்ட்ல இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கே தெரியும் நம்ம சில ஏரியா படிக்காம தப்பு பண்ணிருப்போம். அது ஓகே. படிச்சு சில ஏரியா தப்பு பண்ணிருப்போம். அது என்ன தப்புன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு நோட்டு போட்டு எழுதி வைங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த கடத்து கொண்டு போகும். சரியா? ஏன்னா தப்பு எதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி திருத்திக்க முடியும். நம்ம எங்க ஏமாறோம்னே நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை. அடுத்து இடவாகு பெயர். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. நான் சொன்னல, இப்ப நீங்க இதை பாருங்க, இது ஒரு எடுத்துக்காட்டு. சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இது ஒரு இடவாகு பெயர். நீங்க எதை கோடு போடுவீங்க? சடுகுடியா கோடு போடுவீங்க, இல்ல போட்டி கோடு போடுவீங்களா? இடத்தான கோடு பண்ணணும். எந்த ஆகு பேரோ அதுதான் கோடு போடணும். இங்க எது இடம்? தமிழ்நாடு. நான் கோடு போட்டேன். கோடு போட்டு நான் அதை மட்டும் தான் பார்க்கணும். தமிழ்நாடு என்பது என்னது? ஒரு இடம். தமிழ்நாடு என்பது என்னது? ஒரு இடம். தனியா பார்த்துட்டா இடம். இப்ப சேர்த்து பார்க்கலாமா? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. இடமா வெற்றி பெற்றுச்சு. அந்த இடத்தை தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. சப்ப வீரர்கள். இடம் இடத்தை குறிக்காமல் வீரர்கள் ஆகி வருவது இடவாகு பெயர். அவ்வளவுதான். அதான் கொடுத்திருப்பாங்க இங்கேயும். காலவாகு பெயர். டிசம்பர் சூடினால். டிசம்பர் சூடினால். எது காலம்? டிசம்பர். சரியா? சில பேர் இதுல கூட டவுட் வரும். டிசம்பர் என்பது ஒரு செடி, செடியை குறிக்காமல் பொருள் தானே. அதுவும் பொருளை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வருது, இது பொருளாக பெயர் இல்லைன்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. டிசம்பர்ன்றது ஒரு காலம் தானே. நீங்க செடின்னு போறதுக்கு முன்னாடி ஒரு காலம் தானே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அப்ப டிசம்பர் நான் தனியா பார்க்கும்போது செடி தான் கிடையாது. நான் சூடினாலும் வரும்போது எனக்கு செடி ஃபீலே வருது. யாராச்சும் வந்து உங்களுக்கு டிசம்பர் என்ன கேட்டா நீங்க கண்டிப்பா செடின்னு சொல்ல போறது இல்லை தானே. அது ஒரு மந்த் தானே, ஒரு மாசம் தானே அதுவும். அப்ப இது ஒரு காலம். இப்ப டிசம்பர் சூடினால் எப்படி காலத்தை சொல்ல முடியும்? இப்ப காலம் காலத்தை குறிக்காமல் அந்த காலத்துல பூக்கின்ற பூவை குறிக்குது. அதனால அது காலவாகு பெயர். இதான் கொடுத்திருப்பாங்க பாருங்க. டிசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் காலவாகு பெயர் ஆகும். சினையாகு பெயர். இது நம்ம எங்க தெரியுமா ஏமாறுறோம்? இப்ப நீங்க வீட்டுல வந்து வழக்கமா இப்ப நம்ம அம்மா அப்பாட்ட பேசி பழகிறோம்ல, இந்த சொற்றொடர்லாம் வந்து தூய தமிழ் முறையில உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து இதை பார்த்து நீ பேசினா உங்களுக்கு தடுமாற்றம் வரும். பாத்தீங்களா? நம்ம பேசாம இயல்பா பேசலாம் தானே. அது போலதான் நம்ம ஏமாந்துறோமே. இங்க இருக்கிறலாம் நம்ம அதுல இருக்கிற மாதிரியே படிக்கணும் அவசியம் கிடையாது. அந்த கருத்தை புரிஞ்சுச்சா நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சினையாக பேர் பார்க்கலாமா? தலைக்கு ஒரு பழங்கூடு. இதுல சினை தலை. தலைனா நீங்க என்ன சொல்லுவீங்க? தலை யாராச்சும் தலைனான்னு கேட்டா உறுப்புன்னு தான் சொல்லுவீங்க. சரியா? அது ஒரு உறுப்பு, அது ஒரு சினை. இப்ப சேர்த்து படிக்கலாமா? தலைக்கு ஒரு பழங்கூடு. தலைக்கா கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? மனிதனுக்கு. அப்ப யாருக்கு ஆகி வருது? மனிதன். மனிதன் என்பது என்னது? பொருள். அப்ப சினை சினையை குறிக்காமல் பொருளுக்கு ஆகி வருது. இதனாக பெயர் சினையாக பெயர். நம்ம கிளியரா அங்கே பார்த்துட்டோம். சரியா? பார்க்கலாமா? சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயர் எனப்படும். பாருங்கள, இப்ப நடத்தின எனக்கு இது பார்க்கும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கு. விஷயம் அதுதான், நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். சரியா? அப்ப சினையை குறிக்காமல் எதுக்கு ஆகி வருது? பொருளுக்கு ஆகி வருது. அதான் ஆகு பெயர் சினையாகு பெயர். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வெற்றிலை நட்டான். என்னது? வெற்றிலை நட்டான். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158
இது ஒரு சினையாகு பெயர், நான் சொல்லிட்டேன். இதுல எது சினை? வெற்றிலை. கோடு போட்டீங்களா? உங்கள்ட்ட யாராச்சும் வெற்றிலைன்னு நான் கேட்டான்னு சொல்லுவீங்க, இலை தானே அது, வெற்றிலை இலைன்னு சொல்லிட்டாங்களா, இது ஒரு சினை. இது ஒரு சினை. இப்ப நான் சேர்த்து படிக்கிட்டா, வெற்றிலை நட்டான். எப்படி ஒரே ஒரு வெற்றிலை நட முடியும்? சோ அப்ப அந்த இடத்துல வெற்றிலை என்ற சினை சினையை குறிக்காமல் அந்த கொடியாகிய பொருளை குறிக்குது. வெத்தலை கொடி தானே, சரியா? அந்த கொடியை தான் நட முடியும், சரியா? சோ அப்ப சினை சினையை குறிக்காமல் எதுக்கு ஆகி வருது? பொருளுக்கு ஆகி வருவது. கொடி என்பது பொருள் தானே. கொடியோ செடியோ மனுஷனோ மொத்தமா பார்த்தா பொருள், தனித்தனியா பார்த்தா அது உறுப்பு, சரியா? சோ இப்ப சினை சினையை குறிக்காமல் எதுக்கு ஆகி வருது? பொருளுக்கு ஆகி வருது. இது நாகு பேர், சினையாகு பேர். சினையாகு பேர்னா சினையை குறிக்காது, பொருளாகு பேர்னா பொருளை குறிக்காது. பொருளாகு பேர் சினையை குறிக்கும், சினையாகு பேர் பொருளை குறிக்கும். இது உங்களுக்கு புரியுதுன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதுன்னு அர்த்தம். அடுத்து பண்பாகு பேர் போயிடலாமா? இனிப்பு தின்றான். பாருங்க, இனிப்பு என்னும் பண்பு பெயர். நான் சொன்ன இனிப்புனா என்னது? பண்பு பெயர், அவ்வளவுதான், சரியா? பொங்கல் என்பது ஒரு தொழிற்பெயர், அவ்வளவுதான். இலக்கண குறிப்புப்படி நம்ம பார்க்கணும். சோ பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் அது பண்பாகு பெயர் எனப்படும். லாஸ்ட்ல தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான், பொங்கல் தின்றான்னு போட்டு உண்டான் தான் கரெக்ட், சரியா? பொங்கல் உண்டான். பொங்கல் பொங்குதல், புரியுதா உங்களுக்கு? தல் வந்தா உங்களுக்கு ஃபீல் ஆகுதுல, தொழிற்பெயர். அல்லும் தொழிற்பெயர் விகுதுதான். பொங்கு பிளஸ் அல் தானது பொங்கல், பொங்கு பிளஸ் அல் தானது பொங்கல், ரெண்டுமே தொழிற்பெயர் தான். சோ பொங்கல் பொங்குதல் என்னும் தொழிற்பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால். இதுல படிக்கும்போது கூட ஒரு கிளியரா புரியல, நான் சொன்னல, பொங்கல் உண்டான், பொங்கல் என்பது ஒரு தொழில். கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணோம், தொடர்ல எது தொழிற்பெயருக்கான, சாரி எது ஆகு பெயருக்கான சொல்ல, அதை மட்டும் கோடு போடணும். கோடு போட்டு அது பொருளை மட்டும் நான் தனியா படிக்கிறேன். பொங்கல்னா ஒரு தொழில், இப்ப நான் சேர்த்து படிக்கிறேன். பொங்கல் உண்டான், எப்படி தொழிலை உண்ண முடியும்? சோ தொழிலை குறிக்காமல் உணவுக்கு ஆகி வந்திருக்கு, அது தொழிலாகு பெயர். சோ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர். சோ அவ்வளவுதான், ஆகு பெயர் முடிஞ்சிருச்சு. அடுத்த இரட்டை கிளவி அடுக்கு தொடர் கொடுத்திருக்காங்க, அது இங்க பார்த்தலாமா? அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. சொற்கள் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். சொற்கள் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். இங்க சொற்கள் இரட்டித்தே வரும். சோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். சோ இப்ப அடுக்கு தொடர்ல பாத்தீங்கன்னா சொற்கள் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். சொற்கள் இரட்டித்தே வரும். அப்ப ஒரு கொடுக்கிற எடுத்துக்காட்டு 2 வாட்டி இருக்குன்றதுனால நீங்க அதை இரட்டை கிளவின்னு எடுக்க கூடாது, சரியா? அடுக்கு தொடரும் எத்தனை வாட்டி வரும்? 2 வாட்டி வரும். சொல்லிருக்காங்க பாருங்க, 2, 3, 4 முறை அடுக்கி வரும். சோ இது கான்செப்ட தெரிஞ்சுங்க. ஆனா இதை வச்சு மட்டும் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது, சரியா? அடுத்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிரித்தால் பொருள் தரும். இதுதான் ஒர்த்தான பாயிண்ட். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பிரித்தால் பொருள் தரும், இது அடுக்கு தொடர். இது என்ன பண்ணாது? பிரித்தால் பொருள் தராது. பிரித்தால் பொருள் தராது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்காது, நீங்க பிரிச்சு பாருங்க. பொருள் தந்தா அது அடுக்கு தொடர், பொருள் தரனா அது இரட்டை கிளவி. சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும். சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும். இது எப்படி நிற்குமா? சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும். சாரி, சொற்கள் தனித்தனியே நிற்கும். அடுக்கு தொடர்ல சொற்கள் எப்படி இருக்கும்? தனித்தனியே நிற்கும். அதுலதான் ஒன்றுபட்டே நிற்கும். சொற்கள் தனித்தனியே நிற்கும். இங்க இருக்கும் சொற்கள் எப்படி இருக்கும்? சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட். இதனால ஏன் எழுதி போட்டோம்னா இதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான கான்செப்டே வரப்போகுது. சோ பார்க்கலாமா? சொற்கள் 2, 3, 4 முறை அடுக்கி வரும், அது அடுக்கு தொடர். சொற்கள் இரட்டித்தே வரும், அது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தரும், அடுக்கு தொடர். பிரித்தால் பொருளே தராது, இரட்டை கிளவி. இங்க சொற்கள் தனித்தனியே நிற்கும், எதுல? அடுக்கு தொடர்ல. சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும், எதுல?
இரட்டை கிளைவில. இது எல்லாருக்கும் புரிஞ்சுது. அடுத்தது பார்க்கலாமா? இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டை எழுதி போட்டு அந்த பாயிண்ட சொல்றேன். அப்படியே பாருங்க. இதான் எடுத்துக்காட்டு. இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கான ஒர்த்தான பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் மட்டும் கவனிச்சிங்க. ஸோ பாருங்க, அடுக்கு தொடர் என்ன பண்ணுனா விரைவு, அச்சம், வெகுளி, உவகை, அவலம் போன்ற காரணங்களால் வெளிப்படும். அதாவது நம்ம உடலோட வெளிப்பாடுகள் இருக்குல்ல, அந்த வெளிப்பாடுகளால வெளிப்படுறதுதான் இது அடுக்கு தொடர். ஸோ என்னென்ன பொருளால வரும் பாருங்க. விரைவு, அச்சம், வெகுளி, உவகை, அவலம் போன்ற உடல் வெளிப்பாடுகளால் வெளிப்படும் எது அடுக்கு தொடர். இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு பஸ் ஏற போறீங்க, ரொம்ப முக்கியமான பஸ். அந்த பஸ்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு ஒரு போற இடத்துல உங்களால போய் சேர முடியாது டைமிங்ல. ஒரு இன்டர்வியூன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு 10 மணிக்கு இன்டர்வியூ, ஒரு பஸ் 9 மணிக்கு கிடைக்குது. அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டா நீங்க போக முடியாது. நீங்க உங்க ஃப்ரெண்டும் போறீங்க, நீங்க கரெக்டா பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு இப்படி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப பஸ் எடுக்க போறாங்க, எப்படி கூப்பிடுங்க? விரைவு, வா வா வான்னு. நம்ம நார்மலா தான் வான்னு சொல்லிடுவோம். அந்த விரைவு காரணத்தால தான் அது வா வா வான்னு வருது. ஸோ அப்போ எந்த காரணத்தால் அடுக்கு தொடர் வெளிப்படும்? விரைவால வெளிப்படும். அதான் வா வா. ஸோ இப்போ 2 வாட்டி வந்தாலும் இரட்டை கிளவி கிடையாது. 2 வாட்டி வந்தாலும் அது பொருள் தரும். வா, நான் பிரிச்சா எனக்கு பொருள் தருது இல்ல, அதனால அது அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க, அச்சம். சரியா? இப்போ அச்சம், ஒரு பாம்பை பார்த்துட்டீங்க, சும்மா சொன்னா ஓடுன்னு சொல்லுவோம். ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அச்சம் வந்துடும். ஓடு ஓடு ஓடுன்னு. ஸோ அதான் அந்த ஓடு ஓடு அச்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெகுளி, கோபம். சில பேர் ஏதோ நம்மளுக்கு செய்யக்கூடாத ஒன்று பண்ணியிருப்பாங்க, மூஞ்சிலே முடிக்காத போயிடணும்ல, போடணும்ல. ஸோ அதனால வெகுளி. அடுத்தது பார்த்தீங்கன்னா உவகை, மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வாழ்க, சந்தோஷம். சரியா? ஸோ அப்போ நம்ம வாழ்கன்னு நார்மலாக சொல்லுவோம். ஒரு சந்தோஷத்தில் நம்ம அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோம்ல, அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது உடல் வெளிப்பாடுகளால் வெளிப்படுவதுனது அடுக்கு தொடர். அவ்வளவுனா சோகம், ஐயோ ஐயோன்றோம்ல, அது போல கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஸோ அப்ப விரைவு, அச்சம், வெகுளி, உவகை, அவலம் போன்ற காரணங்களால் வெளிப்படுவதுனது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி இன்னும் சொல்ல போனா இந்த பாயிண்ட் தான் நான் இப்ப சொல்ல போற பாயிண்ட் தான் சில பேர் குழப்பமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். புரியும் நிறைய பேருக்கு. இந்த பாயிண்டை மட்டும் புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நான் கிளியர் அது என்னன்னு. இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வரும். அதுனா அடைமொழி. அடைமொழி பேருக்கு முன்னாடி வைப்பாங்களா, பேருக்கு பின்னாடி வைப்பாங்களா? பேருக்கு முன்னாடி தான் வைப்பாங்க. நம்ம கூட ஸ்னேக் பாபுன்னு பாக்குறோம்ல, ஸோ பாபுன்ற பேருக்கு தானே அடைமொழினா அது ஸ்னேக். இப்ப கர்ம வீரர் காமராஜர்னு சொல்றோம்ல, ஸோ காமராஜருக்கு தான் இது அடைமொழி, கர்ம வீரர். ஸோ அப்ப அடைமொழி என்பது எங்க வரும்? பேருக்கு முன்னாடி வரும். ஸோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த இரட்டை கிளவியே ஒரு அடைமொழி தான். அப்ப எதுக்கு அடைமொழின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இப்ப கர்ம வீரர் யாருக்கு அடைமொழின்னு ஒரு கேள்வி வருது? யாருக்கு? காமராஜருக்கு அடைமொழி தான் அது கர்ம வீரர். ஸோ கர்ம வீரர் காமராஜர். அது போல இந்த இரட்டை கிளவியே என்னது? ஒரு அடைமொழி தான். எதுக்கு அடைமொழினா ஒரு வினைக்கு அடைமொழி. அது என்ன வினை? சிரித்தால். எப்படி சிரிச்சா? கலகலவென சிரித்தால். சரியா? இப்ப சிரிக்கிறது ஒரு வினை தானே. இந்த வினைக்கு அடைமொழி தானது கலகல. மடமடவென முறிந்தது. முறிந்தது என்ற வினைக்கு அடைமொழி தானது மடமட. சலசலவென ஓடியது, நீர் ஓடியது. சரியா? ஓடியது என்ற வினைக்கு அடைமொழி தானது சலசல. படப்படவென வெடித்தது, வெடித்தது என்ற வினைக்கு அடைமொழி தானது படப்பட. சோ அப்ப இரட்டை கிளவி ஒரு வினைக்கு அடைமொழியாய் குறிப்பு பொருள். அதுனா குறிப்பு பொருள். சிரித்தால், எப்படி சிரிச்சான்றதான குறிப்பு. கலகலன்னு சிரிச்சா. சோ அப்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? சோ அப்ப நீங்களே நோட் பண்ணீங்க அந்த பாயிண்ட. இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாய். அடைமொழி எங்க இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். சரியா? அப்ப நீங்க எப்படி வேணா உங்க விஷயம் தான். ஒரு வினைக்கு முன்னாடி இரட்டை கிளவின்னு வரும், நான் வச்சுக்கலாம். இரட்டை கிளவிக்கு அப்புறம் ஒரு வினை வரும் கூட நீங்க நான் வச்சுக்கலாம். சரியா? இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, விறுவிறுவென உண்டான். ஒரு பையன் ரொம்ப வேகமா சாப்பிட்றான். இப்படி விறுவிறுன்னு சாப்பிட்டான்னு சொல்றான்ல, சாப்பிட்றது ஒரு வினை. எப்படி சாப்பிட்டான்? விறுவிறுன்னு சாப்பிட்டான். பிரிச்சா பொருள் தராது, அது ஒரு இரட்டை கிளவி. சோ அப்ப அந்த பிரிக்கிறத வச்சு நீங்க ஆன்சர் எடுத்துடலாம். பிரிச்சா பொருள் தந்தா அது அடுக்கு தொடர், பிரிச்சா பொருளே தரலனா அது இரட்டை கிளவி. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கான்செப்ட் முக்கியம். இது ஏன் வெளிப்படும்? விரைவு, அச்சம், வெகுளி, உவகை, அவலம் போன்ற உடல் வெளிப்பாடுகளால் வெளிப்படுவது அடுக்கு தொடர். இது வினைக்கு அடைமொழியா வர்றது இரட்டை கிளவி. என்ன பொருள் வரும்? குறிப்பு பொருள் வரும். ஸோ இதுதான் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு போலீஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப இது முக்கியம். ஸோ டிஎன்பிசி முக்கியம் தான். இதெல்லாம் நீங்க தொகுத்து நிறைய எடுத்துக்காட்டு கொஞ்சம் நிறைய பாருங்க. ஸோ நெட்ல போய் நீங்க நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வந்துடும்.
ஒரு 20 எடுத்துக்காட்டு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், 18 உங்களுக்கு புரியும். ஒரு 2ல டவுட் வரும். இது வந்து இரட்டை கிளவி தானா, இது அடுக்கு தொடர் தானா, அந்த 2 நீங்க கிளியர் பண்ணிட்டா போதும்ல. சரியா? புக்ல என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இரட்டை கிளவி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடுக்கு தொடர் பார்த்துலாம். அச்சம், நான் சொன்னல, விரைவு, சினம், சினம் அந்த வெகுளி போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை, அதான் நான் இப்ப நார்மலா கூட வான்னு சொல்லுவோம், எனக்கு அவசரம் தான் வா வான்னு கூப்பிட முடியும். ஒன்றிற்கு மேற்பட்ட முறைக்கு அடுக்கிறதுனா என்னது? ஒரே ஒரு புக் இருந்தா ஒண்ணு, அதுக்கு மேல நான் ஒண்ணு வச்சா அடுக்கிறதுன்னு அர்த்தம். சோ இப்ப 2, 3, 4 முறை அடிக்க வருவது அடுக்கு தொடர். ஒன்றிற்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு பாம்பு, இது என்னது? அச்சம். எங்கே எங்கே எங்கே, இது எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? விரைவு, அச்சம், உவகைன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு சந்தோஷம். சரியா? எங்க எங்கன்னு கேட்கறது. இப்போ திருமணம் எங்க, திருமணம் உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு, எங்க எங்கன்னு கேட்போம்ல, அது போல நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இல்லை. சரியா? கோபத்தில் கூட சொல்லலாம்ல, இல்லை இல்லை. அடுத்து பார்த்தா பிடி பிடி பிடி. இப்போ ஒரு பட்டாம்பூச்சி இருக்கு, ஒரு ஊகை தான் மகிழ்ச்சி, பிடி பிடி பிடின்னு சொல்லுவோம்ல. இப்போ நார்மலா தான் நம்ம புடின்னு சொல்லிடலாம், அதாவது புடின்னு நம்ம சொல்றோம்ல, பேச்சு வழக்கில் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ரொம்ப ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம். இதான் அது அடுக்கு தொடர். அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. ஸோ இது பல முறை வரும், ஆனா ஒரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. பாருங்க, பிடி, பிடித்தல் என்ற ஒரு பொருள் இருக்கா? இல்லை. சரியா? மறுக்கிற ஒரு பொருள் இருக்கா? எங்கே, ஒரு வினா கேட்கறாங்க, எங்கன்னு கேட்கறாங்க, அது ஒரு பொருள் இருக்கு. பாம்பு ஒரு பொருள் இருக்கு. ஸோ தனித்தனி சொல்லுக்கும் பொருள் இருக்கும். அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2 முதல் 4 முறை, நான் சொல்ல 2, 3, 4 முறை அடிக்கு வரும். சொற்கள் தனித்தனியே நிற்கும். சொற்கள் தனித்தனியே நிற்கும். ஆனா இதை வச்சு நீங்க ஆன்சர் எடுக்காங்க. அதை என்ன சொல்ல வராங்கன்னா, அடுக்கு தொடர் வந்து கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும், இரட்டை கிளவி வந்து கேப்பே விடாம. இதை வச்சு நம்ம ஒரு டிஎன்பிசியில் ஆன்சர் எடுக்க முடியாது. சரியா? இதனால அது ஸ்டேட்மெண்டா கொடுத்தா நீங்க செக் பண்ணீங்க. அடுக்கு தொடரில் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்காரங்களால் வரும். இதை நம்ம சொன்னதுதான். அடுத்த இரட்டை கிளவி பாருங்க. தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள். சோ இதுல பாருங்க, எங்க இருக்கு? விறுவிறு, கலகல, மலமலை. பொருள் இருக்கா? மலை. உங்களால பொருள் சொல்லுங்க பாருங்க. இதுக்கு இல்ல விறு பொருள் இருக்கா, இல்ல கல பொருள் இருக்கா? சோ பிரிச்சா பொருளே தரல. அதெல்லாம் அது இரட்டை கிளவி. சோ விறுவிறு, கலகல, மலமலை. அசை சொற்கள் இரண்டாக இணைந்து வந்துள்ளன. ஏன் இது அசை சொல்லுன்னு சொல்றாங்க தெரியுமா? இது போல ஒரு அசை இருக்கு. அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. ஒரே ஒரு குறில், ஒரே ஒரு நெடில். குறில் கூட ஒற்று, நெடில் கூட ஒற்று, இது நேரசை. 2 குறில், குறில் நெடில், 2 குறில் கூட ஒரு ஒற்று, குறில் நெடில் கூட ஒரு ஒற்று, இது நிறையசை. இப்போ ஒரு 8 அமைப்பு இருக்கு. நான் அளபடம் நடத்திருப்பாங்க, வேணா போய் பாருங்க. அளபடையில நான் அசை பத்தி லைட்டா சொல்லியிருப்பேன். யாப்பு இலக்கணம் நம்ம கிளியரா நடத்திருப்போம். சரியா? தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்க. யாப்பு இலக்கணம் மொத்தமா நடத்திருப்போம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஒரு செய்யுள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். யாப்பு இலக்கணம்லாம் நம்ம பொதுகை தென்றலே இருக்கு. வகுப்பு 10வது வகுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 47 நம்ம போயிட்டு நினைக்கிறேன். அந்த 10வது வகுப்பு யாப்பு இலக்கணம் தான். அதுல அசையை பத்தி நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். இப்போ அந்த இந்த யாப்பு இலக்கணமே உங்களுக்கு நிறைய கான்செப்டை புரிய வைக்கும். அதாவது எழுத்து புரிஞ்சாதான் உங்களுக்கு அசை புரியும், அசை புரிஞ்சாதான் சீர் புரியும், சீர் யாருக்கு புரியுதோ அவங்க தான் தலை புரியும். ஸோ தலை புரிஞ்சா தொடை, தொடை புரிஞ்சா அடி புரியும். இது எல்லாம் புரிஞ்சாதான் பாவகை கிட்டே போக முடியும். வெண்பா ஆசிரியர். இப்போ நீங்க வெண்பா ஆசிரியர்லாம் டக்குன்னு போய் படிச்சிட முடியாது. படிச்சா புரியறது போலமா இருக்கு தவிர அந்த ஆழத்தை அவங்களுக்கு தொடவே முடியாது. அதுவே நீங்க யாப்பு இலக்கணம் படிச்சுட்டு போய் படிச்சு பாருங்க, கிளியரா புரியும். சரியா? அது போலதான் அசை சொல்கள் 2 இணைந்து வருவது. இதெல்லாம் நீங்க போட்டு ரொம்ப மனப்பாடம் பண்ணலாம், குழப்பிட்டு இருக்கு தேவை, அது ஒரு பாயிண்டே இல்லை. சரியா? இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். பிரிச்சது பொருள் தராது. இரட்டை கிளவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும். எப்படி இருக்கும்? இணைந்தே நிற்கும். அங்க எப்படி இருக்கும்? தனித்தனியே நிற்கும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியா, நான் சொன்னல, வினைக்கு அடைமொழி. அடைமொழினா என்னது? ஒரு பேருக்கு முன்னாடி வரதான அடைமொழி. சோ ஒரு வினை சொல்லுக்கு அடைமொழியா வரதானது இரட்டை கிளவி. சோ அவ்வளவுதான் இந்த வகுப்பு. சரியா? ஸோ ஆகு பேர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஒரு தொடர் சிம்பிளாவே பார்த்தலாம். ஒரு தொடர் கொடுக்குறாங்க, 4 சொல்லு இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஆகு பெயருக்கு, அந்த ஆகு பெயருக்கு ஏற்ற சொல்லு எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சணும். இப்ப இடவாகு பெயர்னு வச்சுங்களேன். இந்த 4 சொல்லுல 4 சொற்கள்ல ஒரு தொடர் தானே இது. இடத்தை குறிக்கிற மாதிரி ஒரு சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சொல்லோட பொருளை மட்டும் நான் தனியா பார்க்கணும். அது என்ன பொருள் தருதுன்னு தனியா பார்க்கணும். ஒரு பொருள் தருமா எனக்கு? இப்ப நான் சேர்த்து படிக்கணும். இப்ப இந்த சொல் இந்த பொருளை தராம இங்க இருக்கிற எந்த ஒரு சொல்லியுமே குறிக்காம வேற ஒண்ணுக்கு ஆகி வந்தாதான் அது என்னது? ஆகு பெயரே. சரியா? திரும்ப அது அதையே குறிச்சிட்டாலோ இல்ல இந்த தொடர்ல இருக்கிற எதையோ ஒண்ணு குறிச்சிட்டாலோ அது ஆகு பெயரே கூட கிடையாது. இதான் அந்த கான்செப்ட். சோ இப்ப பொருளாகு பெயர்னா பொருளை குறிக்காம சினையை குறிக்கும். இடவாகு பெயர்னா இடத்தை குறிக்காம வேற ஏதோ ஒண்ணு குறிக்கும். சரியா? பண்பாகு பெயர்னா பண்பை குறிக்காம வேற ஏதோ ஒண்ணு குறிக்கும். சினையாகு பெயர் சினையை குறிக்காம பொருளை குறிக்கும். காலவாகு பெயர் காலத்தை குறிக்காம வேற ஒண்ணு குறிக்கும். தொழிலாகு பேர் தொழிலை குறிக்காம வேற ஒண்ணுக்கு ஆகி வரும். சோ இதான் ஆகு பெயர். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அடுக்கு தொடர் இரட்டை கிளவி பார்த்தோம். அதுல கடைசி பயணம் மட்டும் நான் வச்சுங்க. விரைவு, அச்சம், வெகுளி, ஓகை காரணத்தால வருது அடுக்கு தொடர். வினைக்கு அடைமொழியாய் குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி. இது பிரித்தால் பொருள் தரும், இது பிரித்தால் பொருள் தராது.
இது சொற்கள் தனித்தனியே நிற்கும், இதுல சொற்கள் ஒன்றுபட்டே நிற்கும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். சொற்கள் 2, 3, 4 முறை அடிக்கு வரும், சொற்கள் இரட்டித்தே வரும். ஸோ இப்போ அடுத்த வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான இலக்கணத்துக்குள்ளே நம்ம போக போறோம். சரியா? அடுத்த எல்லா வகுப்புமே ரொம்ப முக்கியமான, நீங்க தொடர்ந்து பாருங்க. நன்றி.